ஃப்ராக் ஒன்று பார்த்துக்கலாம், அம்பர்லா ஃப்ராகு. இங்கே பாருங்கள், இந்த அம்பர்லா ஃப்ராகை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு வந்து தேவையான அளவுகள் பார்த்திங்கன்னா உயரம், மார்புச்சிட்டளவு, பாவாடையின் உயரம் இப்போ வச்சுக்கணும் 3 அளவு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்லீவோட உயரமும் வச்சுக்கணும். இது வந்து காலரோட உயரமும் வச்சுக்கணும். காலரோட சுற்றளவு இது. இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து உயரம். இப்போ உயரம் எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த முதல்ல முன்னாடி எடுத்தோம்ல அதே மாதிரி தான். இப்போ உயரம் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் சேம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இந்த உயரம் இது எவ்வளோன்னு வச்சுக்கலாம். நம்ம இதோட ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ஏன்னா தையலுக்காண்டி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், இங்கே ஸ்கர்ட்டுக்கு ஜாயின் பண்ணுவோம், அதனால் 1 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மார்புச்சிட்டளவு எப்போதுமே நம்ம வந்து இப்படி அளந்துக்குவோம்ல. இப்போ மார்புச்சிட்டளவு இப்போ எவ்வளோ வருதோ இந்த அளவை அளந்துக்கிட்டு இதில் வந்து 4ல் ஒரு பாகம் வச்சுக்கணும். இதுதான் 4ல் ஒரு பாகம். மார்புச்சிட்டளவை அளந்துட்டு 4ல் ஒரு பாகம் வச்சுக்கிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சஸோ 2 இன்ச்சஸோ வச்சுக்கணும். ஏன்னா எதுக்காச்சும் ஸ்டிச்சிங்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் போகும். அதனால் அதிகமாக வைக்கிறதுனால எப்போதும் பிரச்சனை இல்லை, கம்மியாக வைக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ வந்து இது உயரம், இது மார்புச்சிட்டளவு. உயரம் ப்ளஸ் 1 இன்ச்சஸ், மார்புச்சிட்டளவு 1/4 பாகம் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் இல்லைன்னா 1 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். நீங்கள் பிடிச்சி தைக்கிற அளவை பொறுத்து இது வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும்னா, இப்போ வந்து இந்த உயரம் ஃபுல் உயரம் இருக்குல்ல, இந்த உயரத்தில் பாதி இது எவ்வளவு 10 இருந்துச்சுன்னா 5 இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம மார்புச்சிட்டளவு 1/4 சிட்டளவு வச்சுருக்கோம்ல, ப்ளஸ் 1 2 வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுறணும். இந்த சென்ட்ரு வச்சுருக்கோம்ல, இது இந்த முழு உயரத்துலேருந்து இந்த சென்ட்ரு வச்சுருக்கோம்ல, இதை வந்து 1/4 மார்புச்சிட்டளவு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் இப்படியே வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஆம்கோலுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதுலேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இப்போ 2 இன்ச்சஸ் வந்து ஆம்கோல் அளவு இதுலேருந்து இப்போ 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த 2 இன்ச்சஸ் எதுக்கு வச்சுக்கணும்னா நம்ம அளவுக்கு வச்சுக்கணும். நம்ம ஃப்ராக் தைக்கிறோம்ல அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து இது ஸ்கேல் அளவு, இது நம்ம சின்னமாக தைச்சி ஒட்டுறதுக்கான உள்ள அளவு தான் இதெல்லாம். அப்போ வந்து நம்ம இதில் 1 இன்ச்சஸ் வச்சா போதும், நம்ம வச்சுருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆம்கோல் வரிகையில் இது 1/4 மார்புச்சிட்டளவு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் இல்லைனா 1 இன்ச்சஸ் வச்சுக்கணும்ல. இதை இப்படி பாக்ஸ் போட்டுறோம்ல, இந்த சென்ட்ரு வச்சு இதை பாக்ஸ் போட்டுறோம்ல, இதுலேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து இங்கேருந்து கீழே இந்த முழு உயரத்தோட பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சு கிராஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த 2 அளவில் சென்ட்ரு பார்த்து இந்த சென்டரில் 1 இன்ச்சஸோ நம்ம எவ்வளோ டாட்டு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டாட்டு பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது காலர் நெக்காக இருந்துச்சுன்னா, காலர் வைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து நம்ம 1 இன்ச்சஸ் தான் வைக்கணும். இங்கே 1 இன்ச்சஸ் வச்சுட்டு இப்படியே இதுலேருந்து நம்ம வந்து இது வந்து 12ல் ஒரு பாகம் வச்சுக்கணும். மார்புச்சிட்டளவு 12ல் ஒரு பாகம் எடுத்துக்கிட்டு இதில் வைக்கிறேன்னா வைக்கணும். இல்லை நம்ம வந்து எனக்கு வந்து காலர் நெக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து 2 இன்ச்சஸ்ஸு இங்கே 2 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு நெக்கு வரைஞ்சிக்கலாம். இங்கே கீழே வந்து பேக் நெக் உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் வேணும்னா இதுலேருந்து 1/2 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சஸ் கூட நம்ம இறக்கிக்கலாம். பேக் நெக்கு இறக்கிக்கிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஷோல்டர் வந்து கிராஸ் பண்ணி இறக்கணும். இங்கே ஸ்லீவுக்கிட்ட வந்து ஷோல்டர் வந்து இறக்கணும். இப்போ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 0லேருந்து 1 பாடி உயரம், 0லேருந்து 1 பாடியோட உயரம் நம்ம அளந்தோம்ல அது. இப்போ 0லேருந்து 2 1/4 மார்புச்சிட்டளவு ப்ளஸ் 1 இன்ச்சஸோ 2 இன்ச்சஸோ தையலுக்கு விட்டுக்கணும். இப்போ வந்து இது 0லேருந்து 5 இது 0லேருந்து 1ல் வந்து பாதி வச்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து 3லேருந்து 4 வந்து 2 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கணும். இங்கே இது 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இப்போ இது 1/2 இன்ச்சு இது வந்து உங்களுக்கு காலர் நெக்கு வேணும்னா இந்த பாருங்கள், 0லேருந்து 11 காலர் நெக்கு வேணும்னா 1 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இங்கே இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் வச்சு இப்படி கிராஸாக இவ்வளவு தான் வரும் காலர் நெக்குக்கு. இப்போ நம்ம இறக்கம் வேணும்னா இது 2 இன்ச்சஸ்ஸு இல்லைன்னா 1/2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இதே மாதிரி இது கீழே இறக்குறது நம்ம எவ்வளோ தேவையாக இறக்கிக்கணும். இப்போ ஃபுல்லாக இது புரிஞ்சிச்சாது. இப்போ இதுதான் பாடி. இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்கர்ட்டு வந்து எப்படின்னா வந்து இப்போ பாவாடையோட உயரம் வந்து இது வந்து உயரம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உயரம் இப்போ பாருங்கள், இதுதான் இந்த அளவுலேருந்து உயரம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு முட்டிக்கு கீழே வேணும்னா அளந்துக்கலாம். இல்லை முட்டிக்கு கீழே தான் இது வரையும் அளப்போம், இல்லை கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே அளந்துக்கணும் உயரம். இது வந்து 1 இன்ச்சஸ் எல்லாம் விட வேண்டியதில்லை. நம்ம
இதில் வந்து கீழே இது வந்து டிசைனாக இருந்துச்சுன்னா இதில் பைப்பிங் கொடுப்போம் ப்ளெயினாக. இல்லை இது ப்ளெயினாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து டிசைன் பைப்பிங் கொடுப்போம். மாடல் பண்ணோம்னா பண்ணுவோம் இது. அதனால வந்து இது வந்து தையலுக்கு விட வேண்டியதில்லை, அப்படியே வரைய வேண்டியதில்லை. இப்போ இந்த உயரம் எவ்வளோ அளந்தோமோ சேமாக தான் இந்த உயரம் எப்படி இப்போது ஒரு 10 அளந்தோம்னா இங்கேயும் 10 தான் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து வேணுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்படியே ஏதாச்சும் இந்த இது வயிறு மாதிரி உங்களுக்கு டாட்டாக போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அது மேலே இதை வரைஞ்சிக்கலாம். அப்படியே இது வரைகிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு 0லேருந்து இந்த அளவு வந்து என்னன்னா இது வந்து இப்போ வந்து அதில் வந்து 2.5 தான். கால் மார்பு சுற்றளவோட பாதி அளவு தான் இந்த அளவு வைக்கணும். அதே சேம் அந்த அளவு இந்த அளவு தான். இப்போ வந்து இதை இது பண்ணிவிட்டு இது கட்டிங்கில் போயிடும். இப்போ இது கட்டிங்கில் போயிடும். இது மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். கட்டிங்கில் வெளியே வந்துடும். இதுதான் இடுப்பு. இந்த பாடியோட நம்ம 4 டாட்டு பிடிச்சி இந்த கிராஸ் பிடிச்சி இந்த பாடியோட இதை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து பாவடையில் உயரம் எவ்வளோ வளர்க்குறோமோ அது வந்து உயரம் அப்படியே இந்த அளவை இங்கே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை கேர்வ் வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து இது வந்து உயரம். இது வந்து நம்ம இடுப்புலேருந்து அளக்கிற உயரம். நம்மளுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ முட்டிக்கு கீழேயோ அதுக்கு கீழேயோ அளந்துக்கணும். இதே அளவு தான் இது வந்து இந்த அளவும் சமம். இப்போ இது வந்து கால் மார்பு சுற்றளவு, அதில் பாதி இந்த அளவும் சமம். இப்போ வந்து இது போட்டுக்கணும். இப்போ எப்படி போட்டுக்கணும், அந்த துணி இருக்குல்ல அந்த பாவடைக்கு எப்படி போட்டுக்கணும், இதான் அந்த துணினா இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். இப்படி 4ஆக மடிச்சிருக்கையில் இப்போ வந்து இப்போ நம்ம இது வரைஞ்சிருக்கோம்ல அதான் இது. இப்போ இந்த வரைஞ்சிருக்கோம்ல இப்படி வரும். இப்படி வரும் அந்த பாவாடை. இப்போ இது வந்து இங்கே வந்து இப்படி வந்துடும். இப்போ வந்து இப்படி வந்துடும் ஸ்கர்ட்டு. இப்போ இப்படி வந்துடும். இப்படி வரும். இப்போ இது வந்து இப்படி வந்துடும். இப்போ இது வந்து தான் இப்போ நம்ம அந்த துணியை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டுருக்கோம். அப்போ மடித்து போட்டிருக்கையில் இப்போ இந்த துணியுமே நம்ம 4ஆக தான் இப்படி 4ஆக மடித்து போட்டிருக்கோம். இப்படி பரட்டி போட்டிருக்கோம் அந்த துணியையும். இப்போ வந்து இது வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து இந்த ஸ்லீவும் அம்பர்லா மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவுக்கு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். ஒரே அளவு தான். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ இப்போ ஒரு 6 வேண்டியதில்லை. இப்போ ஒரு 5 வச்சுக்கலாம். இப்போ இந்த உயரம் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ வந்து சும்மா ஒரு இந்த கோடு ஒன்று போட்டுக்கிறோம். சும்மா சாதாரணமாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதுலேருந்து சென்ட்ரு பார்த்து இந்த உயரம் வச்சுக்கணும். இந்த உயரம் ஒரு 5ன்னு வச்சுங்க. இங்கேருந்து ஒரு 5, இங்கேருந்து 5, அவ்வளோதான் அளவு. ஒரே அளவு தான். ஸ்லீவ் வந்து ஷோல்டர்லேருந்து அளக்கிற லென்த் இருக்குல்ல அந்த லென்த்து வந்து இந்த ஒரு சும்மா ஒரு துணியை மடித்து போட்டுக்கணும். இப்படி வந்து துணியை இப்போ வந்து 2ஆக அப்படி மடித்து போட்டிருக்கேன். 2 ஸ்லீவு தான் இது. இப்படி 2ஆக மடித்து போட்டிருக்கேன்னா இப்போ 2ஆக மடித்து போட்டுட்டு இதுதான் சென்ட்ரு. இது சென்ட்ரு வச்சுக்கிட்டேன்னா இப்போ உயரம் இங்கே வச்சுக்கிட்டேன் 5. இப்போ 5 வச்சுக்கிட்டேன்னா உயரம் இங்கே இந்த சென்ட்ருலேருந்து இங்கே 5. இப்போ இது வந்து 5. இப்போ இங்கே 5 மீதம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டில் விட்டுட்டு இதை அப்படியே கர்வாக வரையணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆம்கோலில் ஜாயிண்ட் ஆகும். கீழே இப்படியே தான் இருக்கும். இதை வந்து பைப்பிங் கொடுத்து ஃபோல்டு வந்து இங்கே என்ன பைப்பிங் கொடுக்குறோமோ அந்த கலர் இங்கே கொடுத்துக்கணும். இதுதான் ஸ்லீவ். ஒரே ஒரு அளவு தான் இது. கை உயரம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா காலர் வைக்கிறதா இருந்தால் இது காலரோட உயரம் வந்து எப்படி பண்ணணும்னா இப்போ துணி இப்போ இப்படி இருக்குல்ல இப்போ காலருக்கு வந்து இவ்வளோ லென்த்து தேவையில்லை. நான் சும்மா வைக்கிறேன்னா இப்போ இதுதான் இப்போ ஒரு துணி இப்போ வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து நான் வந்து 2ஆக மடிக்கிறேன். இது ஒத்த துணின்னு வச்சுங்க. இப்போ இதை வந்து நான் 2ஆக மடிக்கிறேன். இதுதான் வந்து இப்போ வந்து 1 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து இப்போ மடித்து இந்த இதோட நம்ம மடித்து அடிப்போம். இது வந்து அந்த நெக்கோட வந்து இது நெக் இதோடு இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மடித்து அடிக்கையில் வந்து இந்த காலர் வந்து இப்போ நான் வந்து இப்படி மடித்து வச்சுருக்கேன். இது இப்படி மடிச்சிருக்கு. இப்போ மடிச்சிருக்கா. இப்போ வந்து இங்கே 1 இன்ச்சஸ் இப்போ வச்சுருக்கோம். இப்போ துணி வந்து 2ஆக மடிச்சிருக்கு. இந்த பாருங்கள் இப்படி மடிச்சிருக்கு துணி. இப்போ 2ஆக மடிச்சிருக்கு. இப்போ என்ன சொன்னால் இது வந்து 1 இன்ச்சஸ். இதுக்குள்ளே வந்து 2 துணி இருக்குது. அப்போ வந்து மடித்து தைக்கையில் இப்படி மடித்து தைக்கையில் கொஞ்சோண்டு பிசுறு இப்படி உள்ளே தள்ளி தைக்கணும்.
இப்போ காலர் தைக்கையில் இப்படியே கொஞ்சோண்டு உள்ளே தள்ளி தைக்கணும். இது தைக்கையில் தான் புரியும் உங்களுக்கு. இப்போ என்னமோ குழப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 இன்ச்சஸ் வச்சுருக்கீங்க, 2ஆக இருக்குது துணி, இப்படி துணி மடித்து போட்டிருக்கோம். இப்போ வந்து எவ்வளவு காலரோட நெக்கு எவ்வளவோ அதை அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு இந்த லென்த்து வச்சுக்கணும். இப்போ 2ஆக மடித்து போட்டிருக்கனால இப்போ வந்து ஒரு 6 இருந்துச்சுன்னா 3 வச்சுக்கணும். இப்போ நம்ம 2ஆக துணியை மடித்து போட்டிருக்கோம். ஃபோல்டு இது மடிப்பு. இப்போ 2ஆக துணியை மடித்து போட்டிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு பாக்ஸாக இது போட்டுக்கிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும், இல்லைன்னா 1 இன்ச்சஸ் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ வந்து இங்கே இப்போ வச்சுருக்கோமா, இந்த சென்டர்லேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதோட இந்த 1 இன்ச்சஸோட கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சென்டர் பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு டாட் வச்சு இதை கேர்வாக வரைஞ்சிக்கணும். வளைவாக இதையும் வளைவாக வரைஞ்சிக்கணும். வரையில இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதோட கட்டாயி இதோட வந்துடும். இது வேஸ்ட்டு. இப்போ இதோட தான் வரும். இப்போ வந்து இதுதான் வந்து காலர், இதோட ஜாயின் பண்ணணும். காலர் இல்லாட்டி உங்களுக்கு சும்மா சாதாரண பைப்பிங் கொடுத்து விட்ருவாங்க அந்த இடத்துல. இதான் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், கையின் உயரம் இதான் கையின் உயரம். இப்போ 0லேருந்து 1, 0லேருந்து 2 சமம். இது ரெண்டும் சமம். இப்போ இது வந்து எல்லாத்தையும் இணைச்சி ஒன்றா வந்து கேர்வாக வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து இது வந்து காலருக்கு வந்து இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சஸ் வச்சுக்கணும். 2ஆக இருக்குது துணியை 1 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இது கழுத்து சுற்றளவு. இது கழுத்து சுற்றளவு. இங்கேருந்து 1 இன்ச்சஸ்ஸு, இங்கேருந்து 1 இன்ச்சஸ்ஸு. இப்போ வந்து இதெல்லாம் இதுலேருந்து இணைச்சி இப்படி கொண்டு வந்துடணும். இது நாளைக்கு கட்டிங் பார்ப்போம்.